Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல Kefine Clean இந்த IM இயர்ஃபோன்ஸ்க்கான ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். அண்ட் பாக்ஸ்க்குள்ள உங்களுக்கு என்னெல்லாம் பேசிக்கா இருக்கும் அது எல்லாமே இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்து தெரியும், பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ இந்த வீடியோல இந்த Kefine Cleanல என்ன மாதிரி ஒரு சவுண்டிங் வந்து கொடுக்குது, எந்த இடத்துலலாம் ஏதாவது மிஸ் ஆகுதா, ஸோ டிராபேக்ஸ் ஏதாவது இருக்கா, இது எல்லாமே இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். Kefine Cleanக்கான IM வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த Kefine Cleanல வந்து ரெண்டு நாசல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த இயர் டிப்ஸை கழட்டினீங்கன்னா ஸோ த்ரெட் டைப் தான், அந்த நாசல் கழட்டிக்கலாம். ஸோ இதில் டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு உள்ள சில்வர் நாசல் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மெஷ் வந்து சில்வர் கலரில் இருக்கும். இதுக்கப்புறமா வந்து கவரில் வந்து பிளாக் கலர் நாசல் அந்த ஃபில்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த சில்வர் நாசலுக்கும் பிளாக் நாசலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சில்வர் நாசலில் எப்படி இருக்குன்றது வந்து சொல்கிறேன். ஸோ இதில் வந்து ரெண்டுத்துலையுமே வந்து சூப்பரான ஒரு பேலன்ஸ்டு சவுண்டிங் தான் இருக்குன்னு சொல்லுவேன். ஆனால் சில்வரில் என்னன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் அந்த ஒரு ஸ்மூத் டச் வந்து இருக்கும். அண்ட் வோக்கல்ஸும் நல்ல சூப்பர் கிளாரிட்டியில் வந்து இருக்கும். மிட்ரேஞ்சோட ப்ரெசன்டேஷனும் நல்லா இருக்கு. வரிகளோட உச்சரிப்பு, மெலோடி சாங்ஸ்லாம் கேட்கும் போது பர்ஃபெக்டாக அந்த மெலோஸ், அந்த ஒரு ப்ளசன்ட் லிசனிங் அது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் கிளாரிட்டியும் இருக்குது. கிளாரிட்டி இல்லாமலாம் வந்து இது கிடையாது. அண்ட் இது வந்து அவங்க வந்து அந்த சில்வருக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வார்மர் சவுண்டிங்னு வந்து சொல்கிறாங்க. பட் வார்ம் சவுண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வோக்கல்ஸ் கிளாரிட்டி இந்த அளவுக்குலாம் இருக்காது. அதில் இன்னுமே கூட வோக்கல்ஸ் கிளாரிட்டி கம்மியாக தான் வந்து இருக்கும். பட் இதில் வோக்கல்ஸ் கிளாரிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட் பேஸோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இருக்குது, எக்ஸ்ட்ரா இருக்குது. பேஸில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸ் இருக்குது. அட் த சேம் டைம் அது டீட்டெயில்டாக தான் வந்து இருக்குது. உங்களுக்கு பீட்ஸ் எஃபெக்ட்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் கொஞ்சம் ஸ்மூத்னஸ் இருக்குது. ரொம்ப ஸ்மூத்தாக வந்து கிடையாது. இப்போ வார்ம் சவுண்டிங் அப்படின்னும் போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் சவுண்ட்ஸ். அந்த பேஸில் வர அந்த ஒரு கம்ஃபர்டபுள் பேஸாக ஒரு என்ஜாயபிளாக இருக்கும்ல, அது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இதில் ஓரளவுக்கு அந்த ஸ்மூத் டச்சோட அந்த ஒரு பேலன்ஸ்டு சவுண்டிங்கில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பேலன்ஸ்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பேஸ்ன்னு சொல்லலாம் அந்த சில்வர் கலர் நாசிலை பொறுத்த வரைக்கும். அடுத்து பிளாக் கலர் நாசிலை ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இங்கே வந்து வோக்கல்ஸோட கிளாரிட்டி இன்னும் பயங்கரமாக ஆகிடும். அல்ட்ரா கிளாரிட்டி ஆஃப் வோக்கல்ஸ் இருக்கும். அண்ட் பேஸில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லலாம். அது கரெக்டான அமௌண்ட் ஆஃப் பேஸாக வந்து மாறிடும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் பேலன்ஸ்டாக அண்ட் நல்ல ஒரு கிளாரிட்டியாக வந்து இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இப்போ அக்கோஸ்டிக் டைப் ஆஃப் சாங்ஸ்லாம் கேட்கும் போது அந்த ஒரு ஸ்ட்ரிங்ஸும் வந்து இப்போ இங்கே லெஃப்ட்டுக்கு அண்ட் இந்த லெஃப்ட்டுக்கும் சென்டருக்கும் நடுவில், ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்ஸ் அங்கங்கே வர மாதிரி சவுண்ட்ஸ், ஒரு சின்ன சவுண்டு தான், அதுவும் வந்து அழகாக அப்படியே மிளற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கேட்கும். அந்தளவுக்கு சூப்பராக ஹை ரெசல்யூஷனில் கேட்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஹைரஸ் சாங்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இல்லை லாஸ்ட்லெஸ் சாங்ஸில் கேட்டிங்கன்னா ஆப்பிள் மியூசிக்கில் இருக்கும். அதில் கேட்கும் போது இன்னுமே வந்து உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி டாப் நாச்சாக வந்து இருக்கும். ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பேலன்ஸ்டான ஒரு சவுண்டிங்க்கு வந்து இந்த Kefine Clean இந்த IM இயர்ஃபோன்ஸுக்கு வந்து போகலாம். இந்த ரெண்டு நாசலுக்கு என்ன டிஃபரன்ஸ்ன்றது வந்து சொல்லிட்டேன். அண்ட் ரெண்டுத்துலையுமே வந்து சவுண்ட் ஸ்டேஜ் வைஸ் நல்ல ஒரு வைட் சவுண்ட் ஸ்டேஜ் இருக்குங்க. அண்ட் இமேஜிங் சூப்பராக வந்து இருக்கும். ஒரு சவுண்ட்ஸும் எங்க இருந்தெல்லாம் வருது அப்படின்றத ரொம்பவே நீங்கள் துல்லியமாக நீங்கள் உணர முடியும். ஸோ இந்த இடத்துல இப்போ இந்த ஹெட்செட் இருக்கும், இந்த இடத்துல இருந்தெல்லாம் கூட ஒரு சில வோக்கல்ஸ் இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் இங்கே வரும். அண்ட் சவுண்ட் ஸ்டேஜ் நல்லா வைடாக இருக்குனால வோக்கல்ஸ் வந்து கரெக்டாக டாப்லேருந்து வர மாதிரி இருக்கும். பேஸ்க்கும் வோக்கல்ஸ்க்கும் நல்ல டிஃபரன்ஸ் இருக்கும். சவுண்ட் செப்பரேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கும் வோக்கல்ஸுக்குமே நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நல்லா தனியாக துண்டாக வந்து உங்களுக்கு வந்து கேட்கும். ஸோ நல்ல ஒரு டெடிக்கேட்டடாக அது தனியாக துண்டாக கேட்கும். வோக்கல்ஸ் தனியாக துண்டாக வந்து கேட்கும். ஸோ இந்த மாதிரி வந்து செமையான ஒரு பேலன்ஸ்டு ப்ளஸ் சூப்பரான ஒரு கிளாரிட்டி, பேஸ் தேவையான அளவுக்கு நல்ல ஒரு டீடைல்டு பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ், சப் பேஸில் இருக்கிற பேஸ் கிட்டார், நல்ல அந்த ஒரு பீட்ஸ் வரும்போது அந்த ஒரு பங்குன்னு வர அந்த எஃபெக்ட், ஸோ அந்த மாதிரி சூப்பரான ஒரு பேலன்ஸ்டு ப்ளஸ் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சவுண்டிங். வால்யூம் லெவல் நல்ல வெரி ஹை வால்யூமே இருக்குது. ஸோ இது டிஃபால்ட்டாக 3.5 பிளக்ல தான் வருது. ஸோ நான் வந்து DDI-5 டேக்கோட தான் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணேன். ஸோ இந்த டேக்கோட யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு சவுண்டிங் வந்து கிடைக்கும். ஸோ 60-70% போனீங்கன்னாவே சூப்பரான ஒரு சவுண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் சாட்டிஸ்ஃபைடான ஒரு சவுண்ட்ஸ் தான் இருக்கும் எல்லா ஃப்ரீக்வன்சி ரேஞ்சஸ்லுமே. அண்ட் அதே மாதிரி இந்த Kefine Cleanல பில்டு குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. அந்த கேபிள் பார்த்தீங்கன்னா சில்வர் பிளேட்டட் ஆக்சிஜன் ஃப்ரீ காப்பர் கேபிள் தான். அண்ட் இதோட கேபிள் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. இதை என்டாங்கல் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. ரொம்பவே ஃப்ரீ ஃபார்மில் இருக்குது இந்த கேபிள். அண்ட் IM ஷெல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டலில் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இது இன்ஜெக்ஷன் மோல்டிங் அந்த ஒரு டைப்பில் யூஸ் பண்ணி இந்த IM ஷெல் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் தான். அண்ட் அந்த நாசல்ஸ் வந்து இதில் ரீப்ளேசபிள் நாசல் தான். ரெண்டு நாசல்ஸ் வந்து இருக்கும், பிளாக் அண்ட் சில்வர் மெஷ்ல. அண்ட் அடுத்து வியரிங் கம்ஃபர்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதோட IM ஷெல் கரெக்டான சைஸில் இருக்கிறனால சூப்பரான ஒரு ஃபிட்டிங்கும் இருக்குது. லாங் டேர்ம் யூஸ் பண்ணும்போது எனக்கு இயர் பெயின் அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. அவ்வளோதான் இந்த Kefine Clean இந்த IM இயர்ஃபோன்ஸ்க்கான ரிவ்யூ. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு 4200 சம்திங் வந்து ப்ரைஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆடியோ ப்ராடக்ட்ஸ் நிறைய நம்ம சேனலில் ஒரு டீட்டெயில்டான ரிவ்யூஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.